வணக்கம். இது வந்து ஒரு டிராவல் வீடியோ தான். எங்க டிராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து துபாய் டிராவல் பண்ற வீடியோ தான். எங்களோட ஆக்சுவல் டிராவல் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து துபாய், துபாயில இருந்து சிகாகோ போற வழியில துபாயில வந்து 2 நாள் நாங்க ஸ்டே பண்ணிட்டு போறோம். ஸோ இதுதான் எங்களோட பிளான். நாங்க எந்த ஏர்வேஸ்ல டிராவல் பண்ணோம், குழந்தையோட அந்த ஏர்வேஸ்ல டிராவல் பண்றதுக்கு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் துபாயில நாங்க வந்து எந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து போனோம், யூஎஸ் விசா ஹோல்டருக்கு துபாயில என்ன மாதிரியான விசா வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ யாருக்காவது ஒரு சில பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். நீங்க வந்து துபாய் வந்து டிராவல் பிளான் பண்றீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சென்னை ஏர்போர்ட் தான். சென்னை ஏர்போர்ட்ல நாங்க அவசரமா செக்யூரிட்டி செக் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்க அப்படியே போகும்போது பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, போட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு காஃபியாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிபில போயிட்டு காஃபி வாங்கிட்டு நாங்க அப்படியே வந்து போட் பண்ண போயாச்சு. நாங்க எந்த ஏர்வேஸ்ல டிராவல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஏர்வேஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து இந்த எமிரேட்ஸ்ல வந்து டிராவல் பண்றேன். ஸோ இந்த ஏர்வேஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாங்க வந்து பேபி கூட டிராவல் பண்ணனால நாங்க கார் சீட், ஸ்ட்ரோலர் இதெல்லாமே கையில வச்சிருந்தோம். அது வந்து நம்ம கேட்ல இங்க கொடுக்க சொல்லிடுவாங்க. நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன்ல வந்து அதை நம்ம கேட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இங்க நம்ம கேட்டிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கான கவர் இல்ல பேக்லாம் வந்து விற்கிது இப்போலாம். ஸோ அதுல வந்து போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா சேஃபா வந்து எந்த டேமேஜும் இல்லாம சேஃபா வரும். ஃப்ளைட் உள்ள வந்து வந்தாச்சு. இப்ப வந்து அப்படியே வந்து இதெல்லாம் பிசினஸ் கிளாஸ். ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து எக்கனாமிக் கிளாஸ்க்குள்ள வந்து போயிடலாம். ஸோ சீட் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஆனா ப்ராப்பரா வந்து சீட் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. அஸ் யூஷுவல் வந்து பில்லோ, இயர்போன்ஸ் இதெல்லாமும் கொடுத்துருந்தாங்க. நாங்க உட்காந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி பேபி கூட போனா நம்ம பேஸ்னேட் வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபிளைட்ல வந்து எங்களுக்கு பேஸ்னேட் கொடுக்கல. துபாய் டு சிகாகோ அந்த லெக்ல வந்து பேஸ்னேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. பட் இந்த இதுல வந்து பேஸ்னேட் வந்து கொடுக்கல. ஸோ குழந்தைய வந்து அங்க கையில தான் வச்சிருக்க மாதிரி இருந்தது. இங்க இந்த ஏர்வேஸ்ல வந்து லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழந்தையோட எல்லாம் டிராவல் பண்றோம், கிட்ஸோட எல்லாம் டிராவல் பண்றோம்னா இங்க வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ல, அழகான ஒரு பேக்ல வந்து ஒரு பவுச் இருந்தது. ஸோ அதுல வந்து என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேபி வைப்ஸ் இருந்தது, லோஷன் இருந்தது, அப்புறம் சானிட்டரி கவர் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பூன் இருந்தது, பிளாஸ்டிக் கவர் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஈவன் விப்ஸ் எல்லாமும் கூட கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஏனோதானோ இல்லை, குவாலிட்டியாவே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னன்னா, அடுத்து வந்து என்ன சாப்பாடு எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்ற அந்த மெனு கார்டு வந்து அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல இருக்கிறது எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குழந்தைங்க கிட்ஸோட எல்லாம் வந்தா நம்மள போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பிலிம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிலிம் வந்து எடுத்துட்டு நம்ம கையில கொடுக்குறாங்க. அது உதறினா நம்ம போட்டோஸ் எல்லாம் வந்து வருது. நல்லா இருக்குதேப்பா இது அப்படின்ற மாதிரி வாங்கி அழகா போட்டோஸ் வந்து ஃபேமிலி போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. சூப்பரா இருந்தது. எடுத்து வாங்கி வச்சாச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பிரெட் இருந்தது, சாலட், அப்புறம் வந்துட்டு மெயின் கோர்ஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு கறி, சாதம், அதுக்கப்புறம் கூட்டு மாதிரி ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நட்டி பேக் நட்ஸ் வந்து இருந்தது. சாலட் இருந்தது, இந்த மூங் தால் சாலட் மாதிரி இருந்தது, மூங் தால், கேரட் இதெல்லாம் போட்டு சாலட். அதுக்கப்புறம் வந்துட்டு ரசமலாய் மாதிரி மூஸ் மாதிரி ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பிக்கிள் இருந்தது. அப்புறம் நம்ம நார்மல் கட்லரிஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. வழக்கம் போல பிரெட் பட்டர் வந்து இருந்தது. நாம வந்து டீ காஃபி என்ன வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த டேஸ்ட் நிஜமாவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடு. நல்லா இருந்தது. ஸோ அப்படியே வந்து வெளியில வேடிக்கை பார்த்துட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம ரீச் ஆக போறோம். இங்க பாருங்களேன், மேல வந்து ஒரு கிளாஸுக்கு கீழே வந்து ஊர் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அது கிளவுட் வந்து அவ்வளவு அழகா அப்படியே அது கவர் பண்ணி இருந்தது. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அந்த வியூ. ஸோ நம்ம வந்து இப்போ துபாய் வந்தாச்சு. துபாயில இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பேசலாம். சென்னையிலேருந்து இப்போ துபாய் ரீச் ஆயாச்சு. சென்னையில் வந்து ரொம்ப அறக்க பறக்க வந்து ஓடி வந்து ஃப்ளைட் பிடிச்சனால வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ இங்கே துபாய் பற்றி, துபாயில் இருக்க டூரிஸ்ட் வீசா வந்து இப்போ யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி இருக்குது, வீசா ஹோல்டர்ஸ்க்கு என்ன மாதிரி அப்படின்ற டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு சில கன்ஃபியூஷன் டவுட்ஸோடு தான் வந்து வீசா இமிக்ரேஷன் உள்ள நாங்கள் வந்தோம். பட் எங்களோட கன்ஃபியூஷனை நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதையே உங்களுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கும் நான் கிளியராக சொல்கிறேன்.
துபாய் விசா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கையில வேலிடான யூஎஸ் விசா வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன் அரைவல் எலிஜிபிள். ஸோ நம்ம வந்து உள்ள வந்து இந்த கண்ட்ரி சுத்தி பார்த்துட்டு நம்ம போகலாம். நம்ம கிட்ட வந்து யூஎஸ் விசாவா இல்ல இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து துபாய்க்கான விசா எடுத்துட்டு நம்ம உள்ள வரணும். இவ்வளவுதான் இங்க இது விசா பத்தி. இது ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நாங்க கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பார்க்கும்போது அவங்க வந்து என்னென்னமோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னோன்னே நாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். சரி இவங்களை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இவங்களை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பாண்ட் வரும்போது நம்ம கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. சரி நெட்ல பார்க்கும்போது ஆனரபிள் எலிஜிபிள் இருந்தது. சரி நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்போ வந்து துபாய் லேண்ட் ஆயாச்சு. அப்படியே பழப்பழன்னு இருக்கிற துபாய் ஏர்போர்ட்டை பார்த்துட்டே வந்து இமிகிரேஷனே வந்து முடிச்சாச்சு. இமிகிரேஷன் ஆஃபீஸர் கிட்ட நாங்க வந்து கேட்டோம் இந்த விசா பத்தி. ஸோ அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, நீங்க உங்க கையில வேலிட் யூஎஸ் விசா இருந்ததுன்னா நீங்க தனியா துபாய்க்கான விசா நீங்க எடுக்கணும்னு தேவையில்லை, ஆனரபிள் எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அப்படியே அந்த விஷயத்த நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு நான் வந்து துபாயோட கரன்சி, நம்ம எந்த கண்ட்ரி போனாலும் அவங்களோட லோக்கல் கரன்சி கையில வச்சிருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லையா? ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த நாட்டோட பணம் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸரே வந்து 2 சிம் கார்டு கொடுத்தாங்க. ஒரு விசா ஹோல்டருக்கு ஒரு சிம் கார்டு அப்படின்ற விதத்துல 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10 GB டேட்டா வந்து ஃப்ரீ அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம போய் 2-3 நாள் இருக்கிறதுக்கு நம்ம தனியா சிம் கார்டு எல்லாம் பொதுவா வாங்க மாட்டோம் இல்லையா? அது தேவையும் இல்லைன்னு தோணும். பட் இது கொடுத்தது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ சிம் கார்டும் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு நாங்க அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஹோட்டல் வந்து எங்க தங்கியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக் அப்படின்ற அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே வந்து சூப்பரா இருந்தது. ரொம்ப அழகா வந்து வச்சிருந்தாங்க அந்த ஹோட்டல். ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஹோட்டல் வந்து உள்ள போற வரைக்கும் தெரியாது இது வந்து இந்தியன் தான் ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருந்தது. இந்தியன்றனால கொஞ்சம் நம்ம இந்தியன் டச்லயும் சாப்பாடு இருந்தது. நாங்க வந்து குழந்தை இருக்கிறனால வந்து இந்த ஊத்தாப்பம் அந்த மாதிரி எல்லாம் அங்க ஷெஃப் இருந்தாங்க, தமிழ் ஷெஃப் வேற இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் கேட்டோம்னா அவங்க குழந்தைக்கு வந்து ஊத்தாப்பம் இட்லி அந்த மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப இருந்தது. ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா நல்லாதான் இருந்தது. ஒரு லிவிங் ரூம் இருந்தது, சோஃபா டிவி இதெல்லாம் இருக்கிற மாதிரி. பெட்ரூமும் நீட்டா இருந்தது, பாத்ரூமும் நீட்டா இருந்தது. எல்லாமே வந்து ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஹோட்டல் அண்ட் சாப்பாடு இது ரொம்ப இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா வச்சிருந்தாங்க. ரிசப்ஷன் ஏரியா எல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து அந்த சிட்டி வியூ வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து இந்த ரூம் இருக்கிற ஏரியா வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஸோ அப்படியே ஈவினிங் வந்து ஃபுல்லா வாக் போயிட்டோம். ஈவினிங் வேற எங்கேயும் போற மாதிரி வேற இடங்களும் சுத்தி பார்க்காம இந்த ஏரியாவை நடந்தே வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. பக்கத்துல வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்து இருந்தது, நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த கார்டன் செட்டப்ல இது நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஃபுட்லாம் அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாவ் பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இங்க வந்து நாங்க என்னென்ன பிளேஸ் எல்லாம் வந்து போனோம். நாங்க வந்து ரெகுலரா போற மாதிரி வந்து சஃபாரி அந்த மாதிரி எல்லாம் நாங்க போல. குழந்தைய வச்சுட்டு நம்ம குழந்தைக்கு எந்த இடங்கள்லாம் அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இடங்கள் தான் நாங்க செலக்ட் பண்ணி போனோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. டேக் கேர். பை.